தையிட்டியில் எமது அரசாங்கத்தால் மக்களுடைய காணிகளை மக்களுக்கு ஒப்படைப்பதற்கான நில அளவை ஒன்று நடைபெறுவதற்கான ஒரு குழு 3 அமைச்சர்கள் கொண்ட குழுவை நியமித்து அதன் அறிக்கையின் அடிப்படை சென்ற வாரம் பிரதேசத்துக்கு தையிட்டு பிரதேசத்தில் அளவை செய்வதற்காக வந்திருந்தார்கள். அந்த தருணத்தில் பல எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் மக்களுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையிலும் அந்த அளவு ஆனது அன்றைய தினம் மக்களுடைய காணிகளை அளக்க முடியாமல் சென்றிருந்தது. ஆனாலும் அந்த குழு மீளவும் கூடி மக்களுடைய காணிகளை அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமான கருத்துக்களை தெரிவித்து நம்பிக்கை நிமித்தமாக மீள அளப்பதற்கு தீர்மானம். அன்றைய தினம் கரையின் ஊடாக ஒரு வீதி ஒன்று பவானி வீதி என்று இருக்கின்றது. அந்த வீதியை அளவு செய்து அந்த குழு போயிருக்கிறது. அந்த வீதியானது அந்த குழுவில் 3 அமைச்சர் கொண்ட குழு அந்த குழுவின் நிமித்தமாக அந்த வீதிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கை எமது அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அதை ஒரு சில அரசியல்வாதிகள் அறிந்தவர்கள் முன்கூட்டியே அதை ஏதாவது ஒரு பிரச்சனை ரீதியாகவும் முருகல் ரீதியாகவும் அந்த பாதையை ஒரு நடவடிக்கை எடுப்பதற்காக சென்ற முறை பிக்குடனும் கதைத்திருக்கின்றார்கள். அது தொடர்பாக இன்றைய தினம் பத்திரிகைகளில் வந்திருக்கின்றன. அதற்கமைய எமது அரசாங்கம் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம். இந்த விகாரை ஆனது எமது அரசாங்கத்தில் ஏற்படுத்தப்பட்ட விடயமில்லை. முன்னே ஆட்சியாளர்களால் இந்த விகாரை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்களுடைய காணிகளையும் அந்த பிரதேசத்தில் இருக்கின்றன. எங்களை பொறுத்த வரைக்கும் அதை இனங்கன்று அந்த காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கையை முன்னெடுத்து இன்று வெற்றி தருவாயின் நிலையில் இருக்கும்போது ஒரு சில பிரச்சனைகளை அரசியல் ரீதியாக அதை பயன்படுத்துகின்றனர். அது ஊடகத்திலும் வந்திருந்தது. ஊடகவியலாளரும் அன்று வந்திருந்தார்கள். நாங்கள் ஒன்றை கூறுகின்றோம். நாங்கள் அந்த பிரச்சனையை நிதானமாக கையாள வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அந்த வகையில் தென்பகுதியில் இருக்கும் இனவாத அரசியல்வாதிகளுக்கு இரத்தத்தை அவர்கள் மீளவும் அவர்களை இயங்கு நிலைக்கு கொண்டு வருவதற்கு இவ்வாறான செயற்பாடுகள் நடைபெறுமாக தென்பகுதியில் இருக்கும் அரசியல்வாதிகள் அதை வைத்து அரசியல் செய்வதற்கான சந்தர்ப்பத்தை இங்கிருக்கும் ஒரு சில அரசியல்வாதிகள் ஏற்படுத்துகின்றார்கள். ஒரு சந்தேகமாக இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் தமிழ் மக்களுக்கு வினயமாக நாங்கள் கேட்பது என்னவென்றால், விகாரையை சூழ உள்ள காணிகளை நில அளவை செய்து மக்களிடம் ஒப்படைப்பதற்கு தான் நாங்கள் தீர்மானிக்கின்றோம். எந்த வகையிலுமே நாங்கள் சுயரிக்கும் நோக்கத்துடன் அந்த செயற்பாடை செய்யவில்லை. ஏனென்றால் எமது அரசாங்கமானது சுயரிக்கும் நோக்கத்தில் செய்யவில்லை. ஆணித்தனமாக்குறோம். சுயரிக்கும் நோக்கத்தில் செய்வோமானால் மக்கள் எம்மீது இருந்த நம்பிக்கையை செயலிழக்கும். அந்த வகையில் நாங்கள் ஒன்றை கூறுவோம். இந்த நிலங்கள் அனைத்துமே மக்களிடம் ஒப்படைப்புக்கான அன்றைய தினம் தோல்வி கண்டிருக்கிறது. ஆனாலும் அதில் ஒரு சில காணி உரிமையாளர்கள் எங்களுடனும் கதைத்திருக்கிறார்கள். KKS பிரதேச அமைப்பாளருடன் கதைத்திருக்கிறார்கள். மீளவும் இதை எவ்வாறாவது அவருடன் இனங்கண்டு எதிர்வருங்காலத்தில் அதுக்கான நடவடிக்கை எடுக்கின்றோம் என்று மக்களுக்கு கூறுகிறோம். ஒரு சில அரசியல் நோக்கத்திற்காக இந்த விகாரை பிரச்சனையும் விகாரை உள்ள காணிகளையும் தீரா பிரச்சனையாக வைத்திருப்பதற்கு நினைக்கின்றார்கள். இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இதனூடாக வாக்கு வங்கிகளை அதிகரிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். NPP அரசாங்கம் இவ்வாறு நடவடிக்கை தோல்வி கண்டிருக்கிறது. எங்களால் தான் முடியும் என்று இதனூடாக வாக்கு வங்கியை அதிகரிப்பதற்காக இந்த தையிட்டி விகாரியை பயன்படுத்துகிறார்கள். அது தமிழ் மக்கள் நன்றாக உணர்வார்கள். வெகு விரைவில் இதற்கான ஒரு தீர்வு திட்டத்தை மக்களுக்கு கொடுப்போம். அதே நேரம் இந்த பவானி வீதியையும் அளந்திருக்கின்றபடியால் அந்த குழு கொழும்பில் கூடி திரும்பவும் அதற்குழு கூடி அந்த பாதையை துரிதமாக விடுவிப்பதற்கான நடவடிக்கையை எதிர்காலத்தில் எடுக்கின்றோம். நாங்கள் ஒன்றை கூறுகிறோம். எழுத்து மூலத்தை விட நம்பிக்கை தான் பலமானது. அந்த நம்பிக்கையானது நாங்கள் அதை சுயரிக்கும் நோக்கத்தில் அங்கே எவரும் பெறவில்லை. காணியை சுயரித்து பௌத்த கோயிலுக்கு கொடுப்பதற்காக நோக்கத்துக்கு வரவில்லை. அளந்து மக்களுடைய காணியை தான் விடுவிக்க வந்திருந்தோம். சுயரிக்கும் நோக்கமாக வந்திருந்தால் சுயரித்து இருந்திருந்தால் தமிழ் மக்கள் இதைவிட 3 மடங்காக போராடி இருப்பார்கள். அரசாங்கம் என்ற வகையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அந்த காணிகளை சுயரிக்கும் நோக்கத்துடன் இந்த செயற்பாடை செய்யவில்லை. ஒரு போது பொலிஸ் நிலையில் நாடி இருக்கிறார்கள். அது அரச உத்தியோகத்தருக்கிடையில் விடிய காலமே முதல் நாள் எடுத்து நிலத்தை அளக்க வருகின்றோம் என்று எங்களுக்கு தெரியும். அரசாங்க அதிபரால் எடுக்கப்பட்ட நடவடிக்கை. ஏனென்றால் அந்த குழுவில் இருந்த அனைவரும் வரவில்லை.
அதனால் அவர் போலீஸ் நிலையத்தை நாடினார். அதன் பிறகு அந்த குழு வந்து அளந்து விடுவிப்பதற்காகத்தான் அன்றைய தினம் வந்திருந்தோம். எங்களுக்கு தெரிகிறது சட்டம் சமனாக செயற்பட வேண்டும். அந்த நிலையில் மக்களுடைய காணிகளை மக்களுக்கு ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கிறோம். போலீஸிடம் யாரும் செல்ல, ஆனால் நியாயம் ஒன்று பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. அந்த பிரதேச வாழ் மக்களுக்கும் அந்த காணி உரிமையாளருக்கு அதற்கான பூரணமான ஆதரவை பெற்றுக் கொடுப்போம். முன்னைய காலத்தில் போலீசார்கள் எவ்வாறு தையிட்டியில் செயற்பட்டார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். முன்னைய ஆட்சி காலத்தில் போலீசார்கள் தையிட்டியில் எவ்வாறு இருந்தார்கள், இராணுவத்தில் வந்திருந்தார்கள் போராட்டத்தின் போது. ஆனால் இன்று இருக்கும் போலீசார்கள் இவ்வாறு செயற்படுகிறார்கள். ஏனென்றால் ஒரு கைகலப்பு ஏற்படக்கூடாது. உண்மையாகவே அந்த போராட்டத்தின் ஊடாக ஒரு இனவாதம் மீண்டும் தலிதூகக்கூடாது. அந்த வகையில் நாங்கள் சுமூகமாக கையாள்கிறோம். ஒரு சில சின்ன அசம்பாவிதங்கள், ஆனால் போலீசார்களால் வலுக்கட்டாயமாக அங்கே போராடுபவர்களுக்கு எந்த வகையிலுமே அவர்களை அச்சுறுத்தும் விதத்தில் செயற்படவில்லை. அப்படி அச்சுறுத்தும் பட்சத்தில் செயற்படுமானால் அதுக்கான நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், வேலசுவாமியை கைது செய்திருந்தார்கள். அதன் நாங்களும் கதைத்திருந்தோம். ஆனால் அந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியும். வேலசுவாமி கைது செய்யப்படும் போது தென்பகுதியில் இருக்கும் இனவாத ஊடகங்கள் அங்கே மாற்று விதமாக கருத்தை தெரிவித்தார்கள், இங்கே பிக்குவை கைது செய்கிறார்கள் என்று. எங்களுக்கு தெரிகிறது இந்த அரச இயந்திரங்கள் பூரணமாக மாற்றப்பட வேண்டும் என்ற தேவை இருக்கிறது. இனவாதம் இல்லாத ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அந்த பயணம் வெற்றி அளிக்கும் என்றது. அதற்காக பூரணமாக ஆதரவை மக்கள் தாருங்கள். இனவாதத்தை ஊட்டி வளர்த்திருக்கிறார்கள். இனவாதத்தினூடாகத்தான் அரசியல் கலாச்சாரத்தை ஏற்படுத்தி இருந்தார்கள். அது தமிழ், சிங்களம், முஸ்லீம் என்று. ஆனால் நாங்கள் நினைக்கிறோம் இனவாதம் நாட்டின் முன்னேற்றத்துக்கு வழியமைக்காது. இன்று இனவாதத்தை ஒதுக்கிவிட்டு மக்கள் எல்லோரும் அணிதிருக்கிறார்கள். படிப்படியாக இந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்வோம் என்று கூறுகிறோம். காணிக்கை மாதா கோயில் அவன்றோட நாங்கள் ஜனாதிபதியுடன் கலந்திருக்கிறோம். அந்த காணி முன்னுக்கு கொமாண்டா பங்களாக்கு எதிரே வருகிறது. சென்று பார்த்திருக்கிறோம். வழிபடை கேட்டிருந்தார்கள். அந்த காணிகளை துரிதமாக விடுவிப்பு நடவடிக்கை எடுக்கிறோம். அதே நேரம் எதிர்த்திசையில் அவர்களது இறந்தவர்களது உடலங்களை புதைக்கின்ற ஒரு அவர்களது நினைவு கூறுகின்ற இடம் ஒன்று இருக்கின்றன. அந்த இடத்தையும் துரிதமாக விடுவிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கின்றோம். எதிர்வரும் காலத்தில் இந்த கொமாண்டா பங்களா தொடர்பாகவும் மக்களுடைய காணிகளை அலசியாக இருப்பதற்கான சிறந்த தகவல்கள் ஜனாதிபதி இருக்கின்றதா என்று ஆராயிரத்துக்கு இருக்கின்றேன். இங்கே இருக்கின்ற அரச காணிகள் மக்களுடைய காணிகள் எவ்வளவு, அவர்களை கையளிப்பதற்கு எவ்வளவு இந்த விமான நிலையத்துக்கு தேவை, அது அந்த விமான நிலையத்தை பெருப்பிக்கும் போது அதற்கு மக்களுடைய காணி இருக்கின்றதா என்று அவதானித்து எதிர்வரும் காலத்தில் படிப்படியாக இருக்கும். இன்று நாட்டு மக்களுக்கு தேசிய மக்கள் சக்தி மீது நம்பிக்கை ஏற்பட்டு நிற்கின்றது.